ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு விடிஜி 2.0. நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா வந்து ரோப்ளாக்ஸில் இருக்கிற பாம் சிப்ஸ். ஸோ அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். என்னன்னா நம்மளுக்கும் சிப்ஸ் இருக்கும், ஆப்போனண்ட்டுக்கும் சிப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 சிப்ஸில் வந்து பாம் வைக்கலாம். அதேமாதிரி ஆப்போனண்ட்டும் 3 சிப்ஸில் பாம் வைப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு 3 சிப்ஸில் இருக்கிற பாமே சாப்பிட்றாங்களோ அவங்க அவுட்டு. எனக்கு இந்த கேமில் பிடிச்ச கான்செப்ட் என்னென்னா 3 எழுத்து இருக்கும். ஸோ மற்ற கேம்லலாம் ஒரு தடவை நம்ம பாம்பு சாப்பிட்டாலே செத்துருவோம். பட் இதில் அப்படி கிடையாது. ஸோ கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போவே ஒரு லைக் ஒரு ஷேர், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பாமை வச்சிருவோமா? ஃபஸ்ட்டு இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ரோல் அவனை வைப்போம். அப்புறம் லாஸ்ட்டு ரோல் அவனை வைப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க 3 இடமும் பக்காவான இடம் நினைக்கிறேன். இப்போ நம்ம சாப்பிட்ணுமா? ஜி பூம் பா. ஓகே, ஓரமாக இருக்கிறத சாப்பிட்டேன். ஸோ ஹெல்த்து போல கைஸ். ஷாட் கொஞ்சம் தாண்டி எடுத்துருந்தா செத்துருப்பான். ஓகே, இப்போ எது எடுக்கலாம்? இது எடுப்போம். ஹெல்த்து போச்சா? இல்லை கைஸ், இன்னும் ஹெல்த்து போல. ஆஹா, உஷாராக எடுத்துட்டானே. இப்போ எதை எடுக்கிறது? எதை பார்த்தாலும் பாம்பு மாதிரியே இருக்கு. சரி, இதை சாப்பிட்லாம். அடப்பாவிகளா, ஷாட் கைஸ். ஒரு ஹெல்த்து போயிடுச்சு. பரவாயில்ல, இன்னும் 2 ஹெல்த் இருக்கு. கரெக்டாக சாப்பிட்றான் அந்த ஆள். சரி, ஓகே, திரும்ப இதை சாப்பிட்லாம். ஏய், ஹோலி கோலி கைஸ், ஒரு ஹெல்த்து தான் இருக்கு எனக்கு இப்போ. அடா பாவிகளா, டே எதடா சாப்பிடுவேன் இப்போ நான். சரி, ஓகே, சாப்பிட்லாம் கைஸ். நான் வரிசையாக சாப்பிட்டு வரேன். டே சாப்பிட்றா, பாம்பை சாப்பிட்றா, ஒரு பாம்பை சாப்பிட்றா. இல்லை கைஸ், இவன் எப்படிங்க கரெக்டாக பாம்பை தவிர எல்லாமே சாப்பிட்றான்? சந்தேகமாகவே இருக்குது எனக்கு. ஓகே, ஹெல்த் எனக்கு போல. டேய் பாம்பு சாப்பிட்றான். அப்பா, ஒரு பாம்பு சாப்பிட்டான் கைஸ். ஓகே, இப்போ அவனுக்கு 2 ஹெல்த்து தான் இருக்குது. கமான், இப்போ வந்து திரும்ப எதை சாப்பிட்லாம்? ஓகே, இதை சாப்பிடுவோம். ஒன்றும் ஆகலை. ஓகே கைஸ், எதுவும் ஆகலை. தம்பி பாம்பு எடு பார்க்கலாம். இல்லை கைஸ், உஷாராக எடுத்துட்டான். இப்போ திரும்ப நம்ம தானா? ஐயோ, இப்போ அடுத்து 4ல் ஒரு பாமா? சரி, ஓகே, அதை அப்புறம் பார்ப்போம். டே தின்றா. யாஸ், இன்னொரு பாம்பு சாப்பிட்டாங்க கைஸ். இப்போ இந்த 4ல் எதுலேயோ ஒன்றுத்தில் பாம்பு இருக்குது. ஆஹா, எதடா எடுப்பேன் நான்? ஒன்றுமே புரியலையே. ஓகே, நடுவில் இருந்து எடுத்துட்டேன் கைஸ். ஒன்றுமே ஆகலை. ஓகே, ஐயோ தப்புச்சிட்டானே கைஸ். இப்போ 3ல் ஒரு பாம்பு. சென்டர் எடுப்போமா? எனக்கு தெரிஞ்சு அதான் பெஸ்ட்டுன்னு தோணுது. கார்னரும் ஓகே தான். ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சாச்சு. சாவடா எடுத்துடுறா, பாம்பு எடுத்துடுறா. ஐயோ, ரொம்ப யோசிக்கிறானே கைஸ். தப்புச்சிட்டான். ஓய்யோ கைஸ், இப்போ 2ல் ஒரு பாம்பு. நான் இதை எடுத்துட்டேன் கண்ணை மூடி. எஸ், இப்போ அவன் எடுத்தானா அவன் செத்துருவான். எடுத்துடுறா. எஸ் கைஸ், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுல மேட்ச்சு. வாவ், செம்ம மேட்ச்சுங்க. வாவ், சரியாக போச்சு மேட்ச் உண்மையிலேயே. எப்படி? ஓகே கைஸ், வாங்க அப்படியே விளாட்லாம். செம்மையாக இருக்கலாம் இந்த கேமு. ஸோ மற்ற கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்து கொடுப்பாங்க. பட் இதில் 3 இருக்குது. ஸோ நல்லா த்ரில்லாக போச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு யாருக்கு ஹெல்த்து போகிறது இந்த முக்கியமே இல்லை, லாஸ்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் முக்கியம். இந்த கேம் செம்மையாக இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் பாம்பை வித்தியாசமாக வைக்கலாம். ஸோ போன தடவை வச்ச மாதிரி வைக்க தேவையில்ல. கார்னர்ஸில் வச்சிடலாமா? இல்லைனா எங்கள் அட்ஜஸ்டண்ட்டாக எல் ஷேப்பில் வைக்க போகிறேன். 1 2 3 எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் ட்ராப்பில் மாட்ட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு தப்புச்சிட்டேங்க. நடுவில் இருறா தம்பி. எடுத்தா பாரு நடுவில். இவன் நடுவில் எடுப்பான்னு தெரியும் எனக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எடுக்கலாம்? நம்ம வந்து ஓகே கார்னரில் எடுப்போம். போன தடவை அங்கே பாம்பு வச்சா இந்த தடவை அங்கே தாங்க வச்சுருக்கான். ஷட். ஓகே, கார்னரில் எடுத்துட்டானே. இப்போ நம்ம எங்கே எடுக்கிறது? ஓகே, இங்கே எடுப்போம் நடுவில். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ என்ன பண்ணான்னு பார்ப்போம். ஓகே, இவனும் கார்னரில் எடுத்துட்டான் கைஸ். நடுவில் எடுக்க எனக்கு பயமாக இருக்குது. நான் கார்னர்லேயே எடுத்துக்கிறேன். எனக்கு அதான் அடப்பாவி. ஐயோ, நடுவுலேயே எடுத்துருக்கலாம் போலியே. சே கைஸ், என்ன கைஸ், இந்த மேட்சும் 2 ஹெல்த்து போயிடுச்சு. ஒருவேளை செத்துருவேணா? டவுட்டாக தான் இருக்குது, பார்க்கலாம். டேய் சிப்ஸு சாப்பிட்றா, கரெக்டாக சாப்பிட்றாங்க. சரி, ஓகே, இப்போ என்ன எடுக்கலாம்? இது எடுப்போம். ஓகே, தப்பிச்சாச்சு. எப்படிங்க கரெக்டாக இருக்கிறான்? ஷட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை எடுப்போம். அப்பா, தப்பிச்சிட்டேன். எட்ரா தம்பி, எடு. நடுவில் இருக்குது எட்ரா. ஐய. ஓகே, இதை எடுப்போம். அட ஷட் கைஸ், சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. திரும்ப விஆர் ப்ளே. ஓகே, இப்போ எப்படி வைக்கலாம்?
கேஸ் கார்னரில் வைக்கலாமா? இங்கே ஒன்று, அப்படி இந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று. இப்போ சாவான் பாருங்கள். எனக்கு இவன் டாட்டிக்ஸ் இவன் கார்னரில் ரொம்ப எடுக்கிறான், அதனால் நான் கார்னர் கொடுத்துருக்கேன். அடப்பாவி எடுத்தோன்னு எழுத்தா. ஓகே, இப்போ அவனை பார்ப்போம். டே வழக்கமாக கார்னரில் எடுக்கிறவன் இப்போ நடுவில் எடுக்கிறான். ஓ மை காட், வாட் இஸ் டே என்னங்க இது ஃப்ரெண்ட்? என்ன ஃப்ரெண்ட் இது? 2 எழுத்து போயிடுச்சு. எஸ், சாவுடா. கைஸ் எனக்கு என்னமோ நேராக வச்சுருப்பானும் டவுட்டாக இருக்குது. ஸோ நான் கார்னரில் எடுக்கிறேன். ஓகே, எழுத்து போல் சாவுடா. எஸ், வேறு லெவல் ஃப்ரெண்ட். ஆஹா, இன்னும் ஒன்று எப்படியே தப்பிச்சிடறா விடிஜி. ஓகே, திரும்ப கார்னரில் எடுப்பான்னு நினைக்கிறேன். ஓ இல்லை, எடுக்கல கைஸ், உஷாராயிட்டான். ஓகே, இந்த கார்னர் நம்ம எடுப்போம். ஓகே, ஒன்றுமே ஆகலை. ஓகே, இப்போ எங்கே எடுக்கிறது? இந்த எடுத்து சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட், இங்கேயும் இல்லை. டே கார்னர் எடுறா, தனியாக இருக்கு பாடுறா. ஷட், உஷாராயிட்டானே ஆளு. சரி, இதை எடுப்போம். ஓகே, டே எடுத்துடுறா. என்னங்க இது இப்படி பண்ணுறவன்? ஓகே ஃப்ரெண்ட், சரி இதை சாப்பிட்லாம். எனக்கு என்னமோ அவன் அந்த கார்னரில் வச்சுருக்கான், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் எனக்கு வச்சுருக்கான். அதான் நான் எங்கே வச்சுருக்கணும் அங்கே தான் அவனும் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா மேட்ச்லையும் எனக்கு அவங்க வைக்கிறான். ஸோ கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். நான் அதை மட்டும் எடுக்கவே மாட்டேன்டா. என்னாலும் சரி அதை எடுக்கவே மாட்டேன்டா. இவனும் அதை எடுக்காமல் இருக்கான் பாருங்களேன். ஐயோ, டே எடுத்துடுறா. ஐயோ ஃப்ரெண்ட், எனக்கு என்னமோ லெஃப்ட்டில் தான் வச்சுருக்கான். ஸோ நான் ரைட் எடுத்துட்டேன். ஆமாங்க, லெஃப்ட்டில் தான் வச்சுருக்கான். நானும் அவனும் ஒரே இடத்துல தான் வச்சுருக்கோம். சாவடா, செத்துட்டான்டா. ஹாலி காலி ஹரி ஜீவானு டன் டன் முझे पहचानो டன் டன் हरी गियाना मैं वो कान ஓகே ஃப்ரெண்ட், வாங்க இன்னொரு மேட்ச் எல்லாம் செம்மையாக இருக்கலாம் இந்த கேமு. ஏமா நவுருமா, டேபிளில் மறைக்கிறேன். ஏமா ஏய் நவுருமா. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கலாம்? திரும்ப கார்னரில் வச்சா அவன் டவுட் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணலாமே. எப்படி பண்ணலாம் ஃப்ரெண்ட்? நான் திரும்ப கார்னர்லேயே வச்சிருவா. ஓகே, நான் கார்னர்லேயே வைக்கிறேன். 1 2 அடுத்து 3. ஓகே ஃப்ரெண்ட், இந்த தடவையும் டோட்டல் கார்னர் வச்சிட்டேன். பட் போன தடவை அந்த கார்னரில் வச்சேன். டே என்னடா அப்படியே வளையல மாட்டான். அடாடாடாடாடா வீட்டிஜி பரவாயில்லையே. ஓகே, நான் இதை சாப்பிட்றேன். ஒன்றும் ஆகலை. திரும்ப கார்னர் தான் எடுக்கிறான். சாவுடா. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து எதை எடுக்கலாம்? எதை பார்த்தாலும் பாம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதை எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ அவன் இந்த கார்னர் எடுத்துறான். அந்த கார்னர் வச்சுருந்தா செத்துருப்பான்ல. ஷட். ஓகே, இது ஒன்றும் ஆகலை. நெக்ஸ்ட்டு உஷாராத்துட்டானே, பரவாயில்லையே. ஏங்க நம்ம ஒரு மேட்ச்சில் இப்படி ஜெயிச்சோம், அது மாதிரி ஜெயிச்சிருவானோ? நம்ம கூட தான் 2 தடவை செத்து ஜெயிச்சோம், அந்த மாதிரி ஜெயிச்சிருவானோ? இல்லை செத்துட்டான். சாவுடா. உனக்கெல்லாம் போய் நினச்சேன் பார்த்தியா, என் தப்புடா எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட், வேறு லெவலில் ஜெயிச்சோம். கார்னரில் வச்சா நல்லா சாவறானுங்க. நீங்களும் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கார்னர் வந்து எல்லாருக்குமே கார்னர் எடுக்க தான் தோணுது. எனக்குமே அப்படி தான் தோணுது. ஓகே வாங்க ஃப்ரெண்ட், த லாஸ்ட் மேட்ச். ஓகேங்களா? ஓகே, இந்த மேட்ச்லேயும் நான் தான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இப்போ எங்கே வைக்கலாம் கைஸ்? எனக்கு என்னமோ இதுக்கும் மேலே கார்னர் வச்சா வேலைக்கு ஆகாது. ஸோ அப்படியே லைனாக வச்சிடலாம். 3மே ஒரே ரோலை வச்சுட்டேன். இது எப்படி? இது ஒரு வித்தியாசமான டெக்னிக்ஸ் தான். ஓகே, இதை சாப்பிட்றேன். எப்படிங்க? சரி ஓகே. எப்பயுமே அவன் கார்னர் தான் எடுக்கிறான். அவனா நினச்சிருப்பானா போன தடவை கார்னர் வச்சான், இந்த தடவை கார்னர் வைக்க மாட்டான்னு நினச்சிருப்பான் போல். கரெக்டு தான். ஆமாங்க, அதே பிளானிங்கோட தான் ஆடுறான். ஏன்னா போன தடவை கார்னர் வச்சோம்ல, இந்த தடவை அவங்க இருக்காது அப்படின்னு நினச்சி சாப்பிட்றான் போல். சாவடா மெண்டல். ஓகே ஃப்ரெண்ட், ஒரு இது வெடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எதாவது சாப்பிட்றது. ஓகே, ஒன்றும் ஆகலை. ஆஹா, அந்த 2 தவிர உஷாராக வேறு எங்கேயும் சாப்பிட்றானே. சரி, இந்த கார்னர் நம்ம சாப்பிட்லாம். ஒன்றும் ஆகலை. ஓகே, சீக்கிரம் சாப்பிட்டாங்க. சாப்பிடா. ஓகே, அடுத்து இதை சாப்பிடுவோம். ஒன்றும் ஆகலை. டெய்லி நடுவில் ஐயோ உஷாராயிட்டானே. நெக்ஸ்ட்டு இதை சாப்பிட்லாம். ஓகே, ஒன்றும் ஆகலை. எதை சாப்பிட்றது? இதை சாப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்ச அவன் லெஃப்ட்டில் ஒன்று வச்சுருக்கான், டவுட்டே இல்லை. லெஃப்ட் கார்னரில் இருக்குங்க. அவன் வழக்கமாக அங்கே வைப்பான். ஸோ அங்கே ஒன்று வச்சுருக்கான்றது நல்லாவே தெரியுது. ஓகே, இதை சாப்பிட்லாம். ஒன்றும் ஆகலையா? சூப்பரு. 2 எழுத்து இருக்குங்க நம்மளுக்கு. செத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த கேமோட பேர் வந்து பாம் சிப்பு. ரோப்ளாக்ஸில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, விளையாடி பாருங்கள். செம்ம ஃபோனாக இருந்துச்சு உண்மையிலே. ஃப்ரெண்டோட விளையாடும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த கேமை ட்ரை பண்ண பாருங்கள். பாய் ஃப்ரம் விடிஜி 2.0 கைஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். பாய்.